கடந்த 1/4/2025 முதல் 18/10/2025 வரை மாண்பு முதலமைச்சர் அவர் அறிவுரைப்படி சிறப்பு பராமரிப்பு பணி நடைபெற்றது. அதில் 11,87,000 சிறப்பு பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. பழுதடைந்த மின்கம்பங்கள் 34,401 மாற்றப்பட்டிருக்கிறது. தாழ்வாக செல்கின்ற மின்கம்பிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் 58,264 இடங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மின்பாதை கம்பிகள் 1,243 கிலோமீட்டர் அளவிற்கு புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. துணை மின் நிலையங்களில் 2,464 முறை மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இதுவரை 2,303 பில்லர் பாக்ஸுகள் தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 9,544 பில்லர் பெட்டிகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மழைக்காலத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆபத்து நிலையில் பூமிக்கு வெளியில் புதைவிட கம்பிகள் இணைப்புகளை சுமார் 3,418 எண்ணிக்கையில் சரி செய்யப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு 11,435 மின்மாற்றிகளும் 3,30,636 மின் கம்பங்களும் 8,515 கிலோமீட்டர் தூரத்திற்கான மின் கம்பிகளும் 1,471 கிலோமீட்டர் அளவிற்கு புதைவிட கம்பிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 3,41,015 மின் அளவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மின் பகிர்மான வட்டத்திற்கும் செயற்பொறியாளர் அவர்கள் தலைமையிலே பராமரிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் 5,580 பேர் தமிழ்நாடு முழுவதும் பணிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 79 குழுக்கள் இதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. இந்த குழுக்கள் மாவட்ட நிர்வாகத்தோடும் தீயணைப்புத்துறை அலுவலர்களோடும் எந்த நேரத்திலும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது.